இப்ப நீ எதுக்கு வாழ்றேன்? நான் வந்து சாதிக்கணும். நான் சாப்பிடறதுக்காக தான் வாழ்றேன். நான் இதுதான் சாப்பிடுவேன், இவ்வளவுதான் சாப்பிடுவேன், ஆயில் சாப்பிட மாட்டேன். என்ன பிரயோஜனம்? எத்தனை வயசு வரைக்கும் இருக்க போறோம்? கொஞ்சம் வரைக்கும் நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடு, வேணானா எழுந்து. என் தப்பு என் வயிற்றுல தானே இருக்குது. நான் தான் தூக்கி சுமக்கிறேன், நீ சுமக்கிறியா? மூட்டை கிளம்புற வயிற்று. இப்படி சொன்ன விஜய் சித்து இப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்க. சண்டையில இருந்து டயட்ல இருக்க போறேன் நண்பர்களே. இதுக்கப்புறம் ஒரு முரட்டு சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க. அப்படிலாம் குறைச்சு என்ன பண்ண போறீங்க? வாழ்றதே வாழ்க்கையே வாழ்றது தானே. இப்படி பேசணும் தான்டா நானு. இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், நீ இங்க இருக்கடா, அவ்வளவுதான்டா. வாய்க்கு ருசியா சாப்பிடறதான் வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருந்தோம். அப்படி என்ன அவரை மாத்திருக்கலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களை ஹெல்த்தி ஆக்குறதுக்காக பயனுள்ள ரீல்ஸ் போடுற என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் சாப்பாடு, ஏன் தொப்பை, ஏன் இஷ்டம், உனக்கு என்ன கவலைன்னு யார் தெரியுமா கேட்கலாம்? என்னை நம்பி பெற்றோர்களோ கணவனோ மனைவியோ குழந்தைகளோ இல்லைன்னு நினைக்கிறவங்க கேட்கலாம். இல்ல டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக்னு வந்து எப்போ என்ன நடக்குன்ற பயத்தோட வாழுறது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க கேட்கலாம். ஆனா பெரும்பாலான மக்கள் அப்படி ஒரு மனநிலையிலயா இருக்கும். உலகம் முழுக்க நோய்க்கு பெரிய காரணமா இருக்கக்கூடிய போதை புகையிலையோ மதுவோ போதை மருந்துகளோ ஆபாசமோ இல்ல உணவு போதை தான். கண்டதை நேரங்காலம் பார்க்காம சாப்பிடுறோம். இதுல எரிரத்தில எண்ணெயை ஊத்துற மாதிரி உடல் உழைப்பும் நம்மள்ட்ட இல்ல. நம்ம உளவியல் எவ்வளவு மோசமாகிருச்சுன்னா தன் ஆரோக்கியத்தை பத்தி கவலையே படாம சாப்பிடுறவன சாதாரணமா பாக்குறோம். ஆனா தன் உடல் ஆரோக்கியத்துக்காக தேர்ந்தெடுத்து சாப்பிடுறவன விசித்திரமா பாக்குறோம். சாப்பாடுக்கு செலவு பண்ண தயங்கவே மாட்டேங்கிறோம். ஆனா உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் செலவு பண்ண தயங்குறோம். புது புது டெக்னாலஜிஸ்ல ஆர்வம் காட்டுற ஐடி மக்கள் தன் உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், அதாவது நியூட்ரிஷன், லைஃப் ஸ்டைல், இதுலலாம் ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் உங்களை சுவையான உணவுகளை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல. பிடிச்சதை சாப்பிடுங்க, ஆனா அளவு தெரிஞ்சு கட்டுப்பாடோட சாப்பிடுங்க. உடற்பயிற்சி பண்ணி சாப்பாடை சாப்பிடறதுக்கான தகுதியை வளர்த்துட்டு தாராளமா சாப்பிடுங்க. உங்க உடம்பு தான் நீங்க நிரந்தரமா குடியிருக்க போற வீடுன்றத மனசுல வச்சுட்டு சாப்பிடுங்க. கடைசி மூச்சு வரைக்கும் நோய் இல்லாம யாருக்கும் எந்த பாரமும் இல்லாம வாழணும்னு நினைச்சு சாப்பிடுங்க. உங்க லைஃபை மாத்துறதுக்கு ஒரு சரியான நபர் கைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை எனக்கு டிஎம்ல அனுப்புங்க. உடல்நல குறைவோட யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க.